கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன். அநேக நாட்களுக்கு பின்பு மறுபடியும் உங்கள் மத்தியிலே வரவும், உங்களோடு ஆராதிக்கவும், செய்தியை கொடுக்கவும் கர்த்தர் தந்த இந்த மேலான தருணத்துக்காக என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு முறை நம் தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணும். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க தேவர் செய்த கிருபைக்காய் நன்றி அப்பா, நன்றி. பொறுமையோடு எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே எங்களுடைய துதி பலிகளை, நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரே பிரியமாக ஏற்றுக்கொண்ட கிருபைகளுக்காய் நன்றி அப்பா, நன்றி நன்றி. உம்முடைய மன்னாவுக்காய் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மன்னாவின் எங்களை போஷிங்கப்பா, உமக்குள்ளே வளரவும் ஆண்டவரே. அப்பா, எதை தேட வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோமே அந்த நித்திய ஜீவனை அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தேடி அதை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றுவீராகப்பா ஆண்டவரே. இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களின் சிந்தைகள் ஆண்டவரே, ஆவி ஆத்தும சரீரம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. எந்த அசுத்த ஆவிகள், துர் சிந்தைகள் எதுவும் வராதபடி ஆண்டவரே பயபக்தியோடு உம்மை தியானிக்க, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை புசிக்க தேவன் கிருபை செய்வீராகப்பா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராகப்பா ஆண்டவரே. பேசுகிறவர் நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன வசனத்துக்கு இணங்க ஒவ்வொருவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் உம்முடைய அபிஷேகம் இந்த சபையை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. அக்கினி ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே எரியட்டும் ஆண்டவரே. ஹalleluya. மந்த இருதயம் உள்ளவர்களாய் அல்ல ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலையாய் மாற தேவன் கிருபை செய்வீராகப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 29 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். நாம் எப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை தொழுது கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த ஆராதனை தான் நாம் தொழுது கொள்ளுவது. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பரிசுத்த அலங்காரத்துடனே என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம அலங்காரம் என்று சொன்னாலே மனுஷனுக்கு என்ன, அதுவும் பெண்களுன்னா ரொம்ப பிரியமானது என்னது? அலங்காரம். அலங்காரம் இல்லாமல் யாரும் வெளியே இறங்குவதே இல்லை. அவங்க மனசுக்கு திருப்தியாக நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டாக தான் வெளியே இறங்க ஒவ்வொருவரும் விரும்புவார்கள். ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் ஒரு அலங்காரத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் திருமண வீட்டுக்கு போகும்போது அதற்கேற்றபடி அலங்கரிப்போம். சபைக்கு வரும்போது இன்னொரு விதமான அலங்காரம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு அலங்காரம் என்ன என்பதை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். இது யார் தந்த தலைப்பு? கர்த்தர் தந்த தலைப்பு. அதை உறுதி செய்யும் வண்ணமாய் இன்று பாஸ்டர் கூட ஆராதனையில் முழுவதும் பரிசுத்தத்தை குறித்தே ஆராதனையாக இருந்தது பிரியமானவர்களே. அதனால் ஒரு வார்த்தை கூட என்னை மறந்து விடுங்கள், நான் இங்கே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி அதை தியானித்து என்னது உங்களுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது கொடுப்பதும் எடுப்பதுமான இடம். நீங்கள் ஆராதனை சபைனா உங்களுக்கு முடிந்ததை எவ்வளவு எஃபர்ட் ஆண்டவருக்கு கொடுக்கலாம். என்னன்னா ப்ரைஸ் பண்ணலாம், துதிக்கலாம், நன்றி சொல்லலாம், ஆண்டவரை நேசிக்கலாம், அவரை முத்தம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அதே நேரம் உங்களுக்கு தேவை என்ன அதை இங்கே எடுத்துட்டு போகலாம். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து என்ன செய்யுங்கள்? அதை ஒண்டு கொள்ளுங்கள். அப்போ நம்ம அமைதியாக இருந்துட்டு போனால் வருஷம் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் எதையும் சுதந்திரிக்க முடியாது பிரியமானவர்களே. நீ தான் ஒண்டு கொள்ளணும். ஆண்டவர் கட்டளையிடுறார், அவருக்கு உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்குரியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். எனக்காக பாஸ்டர் ஜோம் பண்ணுவார், ஊழியக்காரர் ஜோம் நாம் நினைக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த சபையில்
வந்து பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறீங்களோ அதை தருவார். கிருபைகளை, பலனை, ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டும்? நாம் தான் எடுத்துக்கொள்ள வேணும். நீங்கள் சபையை நிசாரமாய் நினைத்து விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் அப்போது சரி, நம்ம இப்போ இதுக்குள்ளே வருவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே என்ன செய்யுங்கள்? கர்த்தரை சேவியுங்கள் என்று நம்ம இங்கே தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த அலங்காரத்தில் தொழுது கொள்ளும் போது வெளியரங்கத்தை மட்டும் பார்க்கிற தேவன் அல்ல, அகத்தை பார்க்கிற தேவன் என்று நாம் இது பண்ணோம். தேவன் ஒரு கண்ணாடி டம்ளர் நம்ம இதில் வச்சோம்னா எப்படி இருக்கிறதோ, அதுக்கு உள்ளே எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதில் என்ன அழுக்கு இருந்தால் இருக்கிறது தெரியும். வெளியே என்ன எல்லாமே நமக்கு தெரிகிறது போல தான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்முடைய நடுவில் இருக்கிறார். வந்து பார்த்து கொண்டு இருக்கும் போது முழுவதும் அவருக்கு தெரியுது. வெளியரங்கம் மாத்திரமல்ல, நம்ம இந்த நேரத்தில் கூட நம்ம சிந்தைகள் பல இடங்களில் ஒருவேளை இருக்கலாம். வேற ஏதாவது சிந்தித்து கொண்டிருக்கலாம். நம்ம ஏதாவது நமக்கு வரும் கண்டிப்பாக. அது எல்லாம் என்னது? அவர் கண் பார்த்து கொண்டே இருக்கிறது, உள்ளும் புறவும் அறிகிறார். அப்போ நம்ம எப்படி இந்த ஆராதனையில் வந்து இருக்கிறோம்? அதனால தான் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். சரி, நம்முடைய அலங்காரம் ஒவ்வொன்றாய் நம்ம பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24. இங்கே என்னது? புதிய மனுஷனை தரித்து கொண்டு வந்து ஆராதனை செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். புதிய மனுஷனை. அப்போ நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டும் போதே புது மனுஷனாய் மாறிவிட்டேன், நான் புதிய இதெல்லாம் மறுபடி பிறந்து விட்டேன், நான் பரிசுத்தமாகிவிட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு நிமிஷம், நான் பழைய ஏற்பாட்டு ஆதி சபை, கர்த்தருடைய சபை எது தெரியுமா? 3 பேர் நிறைந்த ஒரு சபை. ஏதேன் தோட்டம்தான் அந்த சபை. ஆதாம், ஏவாள், கர்த்தர். எல்லா நாளும், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கிடையாது, எல்லா நாளும் கர்த்தர் வந்து உலாவுகிற சபையாக இருந்தது. அது ஆண்டவர் சந்தோஷமாக இருந்த அந்த சபையில் அவள் என்ன செய்தாள்? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தேவ சாயலை இழந்து போனாள். என்றைக்கு அவர் கற்பனைகளை மீறினார்களோ அந்த நேரத்தில் அந்த சாயல் என்ன செய்தது? இழந்து போனது. அவருடைய ஆவிக்குரிய என்னது? வஸ்திரம் மறைந்து போனது. நிர்வாணியானார்கள். இப்போ நம்ம இது மாதிரி இந்த சபையில் இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான், ஊழியம் செய்து கொண்டு கூட நம்ம இருக்கலாம். ஆனால் எந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம மீறுகிறோமோ, எதை நாம் செய்யாமல் விடுகிறோமோ, எந்த கற்பனைக்கு கீழ்ப்படியாக போகிறோமோ, அந்த நேரத்தில் நம்முடைய தேவ சாயல் என்ன செய்கிறது? நம்மளை விட்டு நீங்கி போகிறது. பிரியமானவர்களே, நம்ம வந்து அந்த நிர்வாணத்தோடு தான் என்ன பலர் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம், நான் கர்த்தருக்குள் அப்படி இருக்கிறேன். ஆனால் நம்ம எந்த இடத்துல பாவம் செய்தோம், எந்த இடத்துல அவருடைய கற்பனையை மீறினோம் என்பதை நாம் மறந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்முடைய நிர்வாணங்களை பார்க்கிறார். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். எடுங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து. இது லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, நீ வந்து வெளியே உனக்கு மைண்டுக்கு நீ திருப்தியாக இருக்கிற, நல்லா ஆராதிக்கிற, நல்ல பைபிள் வாசிக்கிற, எல்லாம் செய்கிற, ஆனால் எங்கே மீறுகிறேன்னு உனக்கு தெரியலை, எங்கே உன்னுடைய வஸ்திரம் உனக்கு இல்லாததும் உனக்கு தெரியலை. நீ எப்படி இருக்கிறாய்? நிர்வாணியாக இருக்கிறாய். ஆனால் அவள் என்ன நினச்சிட்டு இருக்காங்களாம்? நான் ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஒரு குறைவில்லை, ஆண்டவர் என்னை எல்லாரையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்போ இது ஆண்டவர் என்ன கூட இல்லாமல் இது நடக்குமா? என்னை அவர் தானே அவர் நடத்துகிறார் என்று. அதை நீங்கள் அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. பிரியமானவர்களே, ஆதாமை ஏவாளையும் போல அன்றைக்கு சபைக்கு வெளியே தள்ள வேண்டுமானால் என்றைக்கோ நாம் தள்ளப்பட்டு போயிருப்போம். அந்த கிருபை இன்றும் ஆண்டவரே அவர் நம்ம ஜெபம் பண்ணதை கேட்டுட்டே இருக்காரு, ஆன்சர் தந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் நீ முழுவதுமாய்
தேவ சாயலை பெற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து உன்னுடைய தவறுகளை எல்லாம் அறிக்கை செய்து பரிசுத்தத்தை காத்து கொண்டால் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? பரிசுத்த தேவனை சுதந்தரிக்க முடியும். ஆழமாக நீங்கள் இருதயத்தில் அதை தியானித்து அதை பதித்து வையுங்க. பரிசுத்தம் நம்ம சுமக்கிற இந்த வேதாகம் பரிசுத்த வேதாகமம். நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன், நம்முடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் அவரிடத்துல போக முடியாது. கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரம். மணவாளனாகிய தேவன் வரப்போகிறார். இந்த மணவாட்டி சபை எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இருதயத்தில் எனக்கு அந்த வசனங்களை தந்து கொண்டே இருக்கிறார். அறியாமல் கூட வரக்கூடாது ஒரு சின்ன குறை கூறுதல் கூட. ஆனாலும் நம்ம பல நேரங்களில் வந்து விடுகிறது உண்மைதான். ஆனாலும் ஓடி போய் ஏசப்பா அது வந்து விட்டது என்று நம்மை சுத்திகரித்து கொண்டே இருந்தோமானால் அந்த தேவ சாயலை நம்முடைய என்ன செய்யலாம்? நாம் அணிந்து கொண்டவர்களாக இருக்கலாம். குறைகள் வரும். கர்த்தருடைய 12 சீஷர்கள் ஆண்டவரோடு வாழ்ந்து இருந்தார்கள். எத்தனை குறை வந்தது இல்லையா? அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். ஆனாலும் அவர்கள் எதை இழந்து போகவில்லை? அந்த தேவ சாயலை இழந்து போகவே இல்லை. ஒரே ஒருத்தன் இழந்து போனான். எப்படி? அதுவும் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால. ஆண்டவர் ஒவ்வொரு நேரங்கள் உணர்த்தும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்ம தவறு செய்து விட்டோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூதாஸ் காரியத்துக்கு கூட ஆண்டவர் உணர்த்தினார், தப்பித்துக்கா மகனேன்னு. ஆனால் அவன் கேட்கல. நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும் பிரியமானவர்களே. நம்மை தாழ்த்த வேண்டும். ஏசப்பா உண்மைதான் ஆண்டவரே, நான் செய்தது தவறு என்று சொல்லி தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் போய் இருந்து பாதத்தை பிடித்து கொள்ளும்போது அவர் என்ன அவருடைய இரத்தத்தால் ஒவ்வொரு நாளும் நம்மை கழுகி நம்ம மெயின்டைன் பண்ணுகிறார். நம்முடைய கிச்சனில் பாத்திரம் ஒவ்வொரு நாளும் கழுகுறோம் தானே இல்லையா? நம்ம அந்த இடத்த வீடை ஒவ்வொரு நாளும் பெருக்குகிறோம். அது மாதிரி அப்போ வருகிறேன். ஏன்னா நம்ம உலகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை சொல்கிறார் இல்லையா, நான் அசுத்த உதடோடும் அசுத்தமான மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நம்ம அறியாமல் கரைகள் வருவது இயற்கை. ஆனால் நம்மளை பரிசுத்தப்படுத்துவது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. சரி, அப்போ புதிய மனுஷனை தரித்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அடுத்ததாக வாசிப்போம். கொலோசியர் 3:12, 13, 14. இது 3 வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா 7 காரியங்கள் வருகிறது. இது அந்த ஆவியின் கனியோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ இந்த 7 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னது? பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அந்த அன்பை நம்ம தரித்து கொள்ள வேணும்னா அதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம வரணும். என்னது? கண்டிப்பாக மன்னிக்கும் குணம் நமக்கு வரணும். அந்த மன்னிக்கும் குணம் நமக்கு வரணும்னா அந்த முந்தின வசனத்துக்கு நம்ம போகணும். இரக்கம் உள்ளவர்களாய், தயவுள்ளவர்களாய், அதை வாசிங்க, மன தாழ்மை உள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய், நீடிய பொறுமை உள்ள இந்த நற்குணங்கள் நம்மள்கிட்ட இருந்தாதான் நமக்கு மன்னிக்கும் குணம் உண்டாகும். பிரியமானவர்களே, மன்னிக்கு குணம் உண்டானால்தான் ஒருவனிடத்தில் அன்பு வெளிப்படும். யாரானாலும் சரி, பிரசங்கம் பண்ணுற நானாலும் சரி, அவர் கனி தேடி வரும்போது கனி இல்லையானால் என்ன கிடைக்கும்? சாபம் தான் கிடைக்கும். எந்த குடும்பமானாலும் சரிதான். அதாவது நம்ம புரிந்து கொண்டவர்களாய், நான் இது என்னுடைய சப்ஜெக்ட் அல்ல, இது ஒரு பெரிய பிரசங்கம், நான் இதுக்குள்ளே போகலை. அதனால் நம்ம ஆவியின் கனி நம்முடைய அனுதின வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்ம நெய்பர்ஸுக்கிட்ட, நம்ம எல்லாவற்றிலையும் என்னது? நம்ம உறவினர்கள் மத்தியில் நம்ம இந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். பல நேரங்களில் மாம்சங்கள் நம்மள்கிட்ட கிரியை செய்ய தான் செய்யும். ஏன்னா நம்ம மாம்சத்தில் வாழுகிறோம் இல்லையா? உடனே ஆண்டவர் நம்ம செய்துட்டு போயிடுவோம். ஒருவேளை படப்படான்னு பேசிட்டு போயிடுவோம். கொஞ்ச நேரம் தாண்டின உடனே ஆவியானவர் உணர்த்துவார், இது தப்பு, இது எதுக்கு நீ பேசுன, எதுக்கு நீ சொன்ன. ஒருவேளை நம்ம ஃபோனில் பண்ணல கான்வர்சேஷனாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, 2 பேர் சேர்ந்திருந்து பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்கிறாராம்.
அதனால் புறங்கூறுதல் நமக்கு வேண்டாம். யாரையும் புறங்கூறாதீர்கள். ஒரு ஆள் புறங்கூறினாலும் சரி நமக்கு இப்போ எதுக்கு, அதை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த புறம் கூறுகிற குணம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியம் இல்லாதது. குறை கூறுகிற குணம் பிரியமே இல்லாதது. ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம விட்டு ஒழித்து நம்ம என்ன செய்வோம், இந்த கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம வாழுவோம். எல்லாவற்றுக்கும் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை என்ன செய்வோம், நாம் தரித்து கொள்ளுவோம். அடுத்ததாக பார்த்தோம்னா, இது புதிய மனுஷனை தரித்து கொள்ள பார்த்துட்டோம், ஆவியின் கனிகளை கொடுக்க பார்த்துட்டோம். அடுத்தது யோவான் 4:24 எடுத்து வாசிப்போம். யோவான் 4:24 ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இன்றைக்கு உண்மையாய் தேவனை ஆராதித்தது? அல்லேலூயா சொல்லுங்க. இருந்த நேரத்தில் சூழ்நிலைகள் ஒருவேளை எதுவாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கர்த்தரை துதிக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நம்ம தான் செய்யணும். பாஸ்டர் இதில் என்டராகவே இல்லை. நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறதுல நம்ம தான் துதிக்கணும், நம்ம தான் நன்றி சொல்லணும், நம்ம தான் அவரை மகிமைப்படுத்தணும், நம்ம தான் அவரை இருதயத்தில் நேசிக்கணும், நம்ம தான் தியானிக்கணும் ஆண்டவரே, நம்ம தான் ஆசீர்வாதத்தை கேட்கணும். அப்போ எல்லாமே நம்முடைய ப்ராசஸ் தான் இருக்குது. பாஸ்டர் என்னது, மெயினாக நின்று நம்மளை சும்மா நம்ம தட்டி கொடுக்குறவர் மாத்திரம். இப்போ பாஸ்டர் தான் எல்லாம் பொழிந்து ஆவியானவரை கொண்டு நமக்கு சபையில் ஊற்றுவார் என்று நினைத்தால் ஒரு நாளும் நடக்காது. முதல்ல நான் சொன்னேன், நம்ம தான் கொடுக்கணும், நம்ம தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய காலங்களின் ஆராதனைகளெல்லாம் ஒரு தட்டி 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 பொறுப்பெடுத்து அதெல்லாம் மறந்துடுங்க. அது இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு 2-3 பிள்ளைகளை பெற்றோரே வளர்த்துவார்கள். அப்புறம் ஒரு முதல் பிள்ளை வளர்ந்த அப்புறம் பிந்தி பிறக்கிற பிள்ளைங்களை யார் வளர்த்துறது? சகோதரங்கள் தான் வளர்த்துவார். எத்தனையோ பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் படிக்க கூட போகலை, என்னன்னா எனக்கு சிப்ளிங்ஸ் அந்த பிள்ளைகளை நான் வளர்த்த வேண்டியது இருந்து சகோதரர்களை. இதுதான் சபையும். நம்ம தான் என்ன செய்யணும், மாதிரியாக பின்னாடி வர்றவங்களுக்கு நம்ம மாதிரியாக இருக்கணும். அதுகளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கை தட்டுகிறத பார்த்து அவர்கள் தட்டணும், நம்ம துதிக்கிறத பார்த்து துதிக்கணும், நம்ம ஸ்மைல் பண்ணுறத பார்த்து அவங்க ஸ்மைல் பண்ணணும். அப்படி நம்ம மாதிரிகளாக இருக்கும்படியாய் கர்த்தர் இன்று நம்ம எதிர்பார்க்கிறார் சபையில். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய இந்த 2 லிப்ஸையும் உங்களுக்கு யாரும் பிடிக்காத வரைக்கும் நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம். அது வனாந்திரம் ஆனாலும், அது குழிக்குள்ள ஆனாலும், அது கோபுரம் ஆனாலும், அது கொட்டகை ஆனாலும், எங்கே இருந்தாலும் இந்த 2 லிப்ஸையும் யாரும் பிடிக்காத வரைக்கும் சத்தம் போட்டு நீங்கள் துதிக்கலாம். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இங்கு நாம் செய்கிற காரியங்கள் தான் பரலோகத்தில் நமக்கு பலனாய் வரப்போகிறது. உங்களுக்கு முடிந்த முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு செய்ய சொல்லியிருக்கிறாரா? உங்கள் ஃபுல் எஃபர்ட்டை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது பொறுப்பு உங்கள் கையில். பாஸ்டர்கிட்ட நம்ம குறித்து ஆத்துமாய்க்கு ஆலோசனை சொல்லியா என்று தான் கேட்பார். நீ என்னை எப்படி ஆராதிச்ச, எப்படி அந்த ஃபாலோ பண்ணின பைபிளை எப்படி கனி கொடுத்த, எப்படி உன்னை காப்பாற்றின, அவரிடத்துல தான் கணக்கு கேட்கப்படும். அவர் தான் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாய் நாம் வாழ்வோம். காலம் கடைசி. அவர் வாசப்படியில் வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்கிறது. எப்படி எக்ஸாமுக்கு ஸ்டடி லீவில் மேக்சிமம் படிங்க என்று சொல்லுவது போல நம்முடைய மேக்சிமத்தை நம்ம முடிந்தவரை கொடுங்கள். ஞாபக புஸ்தகத்தில் எல்லாம் எழுதப்படும். பேசுகிற நான் இதுவில்லை, எனக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, சரி, அதை நாம் வைத்துக் கொள்ளுவோம். அதாவது ஆவியோடும் உண்மையாய் நான் ஆராதிக்கணும் நம்ம பார்த்து விட்டோம். இனி ஆவியோடு ஆராதிப்பதை நான் டைம் இல்லாததுனால சீக்கிரமாய் சொல்லி போகிறேன். ஆவியோடு நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8:9 எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ எல்லாரும் நம்ம நினைக்கிறோம், அபிஷேகம் பெற்ற உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் நமக்குள்ளே வாழுகிறார் நம்ம நினைக்கிறோம் இல்லையா?
ஆனால் இங்கே என்ன சொல்லி இருக்கிறது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? ஒவ்வொருவரையும் அவர்களுடைய கனிகளாலே அறிவீர்கள். ஆவியானவர் உள்ள ஒருவன். அப்போ நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் எல்லாம் செய்கிறேன் நம்ம சொல்லலாம். அது என்னது? அது நம்ம எது படித்த பாடத்தை நம்ம ஒரு நாளும் மறக்க மாட்டோம் இல்லையா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்தது வரைக்கும் என்ன செய்யும்? பதிஞ்சது தான். அதுபோல் நம்ம ஆரம்பத்தில் கற்றுக்கொண்டது நம்ம ரிப்பீட் பண்ணுறோம், அவ்வளவுதான். ஆனால் ஆவியானவர் உள்ளே இருந்து ஆவியானவருக்கு துணையோடு நம்ம அதை செய்கிறோமா என்பது கேள்விக்குறியே. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஏமாந்து போகாதீர்கள். கூட்டம் நானும் அந்த இது என்ன அடித்தேன்னு சொல்லுவாங்களே, அதில் அப்போ நானும் எல்லாத்துக்கும் போனேன், எல்லா ஆராதனைக்கும் போனேன், எல்லாம் கடைசியில் உன்னை அறியேன் என்று சொல்லிவிடக்கூடாது. அந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம என்ன செய்வோம்? நம்ம அவங்க தியானித்ததும் எதை தேடணும்? நம்ம என்ன செய்வோம்? அதையே நம்ம தேட வேண்டும். ஒரு ஆவியின் சிந்தை, இது ஆவியின் சிந்தையும் மாம்ச சிந்தையும் எப்போதும் ஒரு மனுஷனுக்கு போராடும். நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன், சொல்ல டைம் இல்லை, அதனால ஒரு கதையை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். நான் ரீசண்டாக கேட்ட ஒரு சாட்சி என்னவென்றால், ஒரு பாஸ்டர் வாலிப பிராயத்திலே ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து விட்டார். திருமணத்துக்கு முன்பாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே வீட்டிலிருந்து தூர ஒரு இடத்துல திடீரென்று அவருக்கு ஃபோன் வருகிறது. அவருடைய தகப்பனாரை யாரோ வெட்டி கொன்று விட்டார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. இவர் ஓடோடி போகிறார். போய் குடும்பத்துக்குள்ளே தோட்ட பிரச்சனையினால கொலை செய்திருக்கிறார்கள். அப்போ அங்கே போய் ரத்தம் சிந்தி இருக்கிற இடத்துல இவர் போய் நின்று அந்த ரத்தத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாராம். இது யூடியூப்பில் வந்து தான் கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அந்த ரத்தம் அவரோடு பேசுகிறதாம். ரத்தம் பேசுகிறது நம்ம பைபிளில் கேட்டிருக்கோம் இல்லையா? ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. அதுபோல் இந்த ரத்தம் அவரோடு பேசினதான். எப்படின்னா, எப்படி கொன்றார்கள், யார் கொன்றார்கள் எல்லாம் தெளிவாக ஒரு ஆள் பக்கத்தில் வந்து கேட்குற மாதிரி அவருக்கு எல்லாம் அந்த ரத்தம் வந்து சொல்லுதான். அப்போ எல்லாம் கேட்ட உடனே அவருடைய மாம்சம் அப்படி ஏறி என்ன செய்துதான், அப்பா உங்களை கொன்னவனை நான் என்ன செய்வேன் பாருங்க, அதே மாதிரி கொல்லுவேன் என்று சொல்லி அந்த சபதம் எடுத்தாராம். அடுத்த நிமிஷம் தேவ கிருபை, தேவ பிரசன்னம் அவரை விட்டு எடுபட்டு போனதாம். பிரியமானவர்களே, அதை அவர் உணர்ந்திருக்கிறார். அது அவருடைய பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். வீட்டுக்கு வந்து விட்டாராம். ஆனால் இவருக்கு ஒரே அந்த பிரசன்னத்தில் மகிழ்கிறவர்களுக்கு பிரசன்னம் நீங்குவதை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்மகிட்டே வந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த உடனே ஒரே போராட்டம். ஆண்டவரே என்ன செய்வது? ஊழியத்துக்கு போனாராம். அவருக்கு கிருபையே இல்லை. ஆனால் இந்த கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சாத்தான் ஒரு ஸ்பாட்டு கொடுத்தோன்னா அவன் உள்ளே வந்துன்னா அவன் வேறு விட்டு வளர்ந்து விடுவான். வந்து கொண்டே இருக்கிறதாம். அப்போ ஊழியமும் சரியாக செய்ய முடியல. அதுவும் போல ஏதோ ஒரு இதில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். படிப்படியாய் ஜனங்கள் எல்லாம் குறைஞ்சு ஆவியானவருடைய கிரியை தெரிய வரல. அப்படி இருக்கும்போது ஒரு நாளை ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பேச ஆரம்பித்தாராம். நீ பைபிளுக்கு புறம்பான பாதையில் பிசாசின் சத்தத்துக்கு என்ன செய்கிற? செவி கொடுத்து கொண்டே இருக்கிறாய். உன் பார்வையில் அது நியாயம்தான். உனக்கு பழி வாங்க வேண்டும். ஆனால் பழி வாங்குவது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நீ என்னிடத்தில் விட்டுவிடு. நான் செய்வதை நான் பார்க்கிறேன். உன் மாமிசம் பேசுவதுக்கு நீ கீழ்ப்படியாத. ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? உன் சத்ருவையும் சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் உணர்த்தின பிறகு சரி ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு அந்த வீட்டுக்காரர் எல்லாம் வெறுத்து விட்டார்களாம். திரும்ப ஊழியத்துக்கு வந்து என்ன செய்தாராம்? ஊழியத்தை பலப்படுத்தி அநேக காரியங்கள் பேசி இருக்கிறார். நீ வந்தால், நீ கீழ்ப்படிந்தால், என் சொல்லுக்கு உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், கீழ்ப்படிந்தால் நான் உனக்கு திருமணம் செய்து வைப்பேன், நான் உனக்கு பிள்ளைகளை தருவேன், நான் உன்னை பார்த்துக்கோ. ஆவியார் சொன்னது போல பெற்றோர் எல்லாரும் உதறி தள்ளின பிறகும் ஆவியானவருக்கு
சொல்லை மார்த்தம் கேட்டு வந்து இன்று நல்ல ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். 3 பெண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாராம். இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மாம்சம் செயல்படுகிறது என்பதை தான் நான் உங்களுக்கு விவரித்து காட்டினேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கலாம், அதில் வந்து நின்றுட்டு ஒரு கொக்கி வச்சுக்கிட்டே நிற்பான். ஐயோ இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். இன்னொன்று ரொம்ப ஆசை உள்ள ஒரு காரியமாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு பொருள் ஆசையாக இருக்கலாம், நமக்கு அந்த நேரம் தேவையே இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லாட்ட அதிக தேவையாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருப்பார் இப்போதைக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லியிருப்பார். ஆனால் நம்முடைய மாம்சம் விடாது. அதை இல்லை வாங்கணும்னு அதை வாங்கி பல நேரங்களில் இல்லை அதை செய்து பல நேரங்களில் நாம் எல்லாவற்றையும் இழந்து சிறையிருப்புக்குள்ளே போய் சாத்தான் உள்ளே வந்து அவன் விளையாடி நம்ம என்னது எல்லாம் நாசம் பண்ணி வைத்து விடுவான். அப்போது இது அனுதின வாழ்க்கையில் நம்முடைய ஆவி போராடுகிறது. ஒருவேளை நம்மளை பக்கத்து சொத்து நிலக்காரர்களுக்கு ஒரு சண்டை வந்ததுன்னு வைங்க, நம்முடைய சைடில் தான், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நியாயம் இருக்கிறது, நம்முடைய சொத்து தான் அங்கே இருக்கிறது, ஆனாலும் சண்டைக்கு போகாதீர்கள். மத்தேயு 5 அதிகாரத்தில் நம்ம போய் பார்த்தோன்னா, ஒரு நிமிஷம் நம்ம போய் பார்த்துருவோம். நம்முடைய ஆவியானவர் நம்ம எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று. பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒரு நிமிஷம், என்ன சொல்றாரு? தீமையோடு தீமைதான் நம்ம சைட்ல தான் நியாயம், ஆனாலும் அந்த தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், சண்டைக்கு போக வேண்டாம். அடுத்தது படிங்க. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. ஆமேன். ஒரு நிமிஷம் இல்லைங்க, அவ எப்படிப்பட்ட இது நம்ம கடினமாக தான் இருக்கும், பிள்ளைங்கள்ட்ட கூட நம்ம இது பண்ணணும். அப்போ அதிக சொல்லுங்க, அப்போ எப்படி ஒரு கன்னத்தை அரைஞ்சா அப்போ எப்படிப்பட்ட தாழ்மை ஆண்டவர் எதிர்பார்த்து, எல்லாம் பைபிள் தான், நம்ம இதெல்லாம் தியானிப்பதில்லை. அடுத்தது படிங்க. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஆமென். அங்கியையும் என்ன செய்யணும்? விட்டு விடணும். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினான், அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதெல்லாம் அந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இன்று சபையினிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது நம்மகிட்ட இருக்கிறதா இல்லையா என்று நாம் ஆராய்ந்து, இதை நம்ம மறந்து போய் நம்முடைய நியாயம் 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 என்று சொல்லி பைபிளுக்கு புறம்பான்ற மனுஷ நியாயத்தை பேசி பேசி சபை இன்று எங்கோ போய் நிற்கிறது. உலகம் சபைக்குள்ளே வந்து நிற்கிறது. நாம் தேவனை வெளிப்படுத்துறதுக்கு பதில் உலக நியாயத்தை தான் நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் இனி கவனமாக இருங்க. இதெல்லாம் தியானித்து விட்டு கொடுக்குற வேண்டிய இடத்துல விட்டு கொடுங்க, மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிங்க. அது ஏன்னா நம்ம எதுவுமே கொண்டு போகலை, இனி ஒரு 5 வருஷம் போகுமான்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் இருந்தால் கூட தேவ சித்தம் செய்தவர்களை மாத்திரம்தான் என்ன செய்ய போக முடியும், அங்கே போக முடியும். இது எல்லாம் தேவ சித்தம். அப்போ தேவ சித்தம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த ஊழியம் செய்வது ஒரு தேவ சித்தம், அது இன்னொரு விதமான சித்தம். ஆரோனை போல அழைக்க விட்டால் அந்த அழைப்பு அப்படிப்பட்ட இது. இந்த வசனத்தின்படி வாழ்வது தேவ சித்தம். இந்த சித்தத்தை எல்லாம் நம்ம நிறைவேற்றாவிட்டா ஞாபக புஸ்தகத்தில் எல்லாம் நமக்கு என்னது, கொஸ்டின் மார்க்கும் பிளாங்கும் எல்லாமா தான் இருக்கும். நம்ம போன உடனே அதை தான் நம்ம காட்டுவார். நாம் என்ன செய்வோம்? இதை எதுக்கு நான் சொல்லி தந்தேன்னா, மாம்சத்தோடு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆராதிக்கக்கூடாது, போராடக்கூடாது, ஆவியின் சிந்தையோடு. அப்போ சத்ருவையும் நேசித்து விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து சமாதானம் பண்ண வேண்டிய இடத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று நம்ம வாசிச்சிருக்கோம். ஆனால் சமாதானம் பண்ணுவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நம்ம அடித்தவனையே சரி பொறுமை, அந்த இடத்துல நம்ம பொறுமை எடுத்து அங்கே என்ன ஆகும், சமாதானம். ஆனால் எனக்கு குடும்பத்தில் இந்த சமாதானத்தை சில நேரங்கள் நிலைநாட்ட முடியலை. பிள்ளைகள் திட்டுனா எரிச்சல் தான் வருது, ஆனாலும் ஆவியானவர் சொல்லுவார் விட்டு கொடு பொறுமையாயிடு. அப்போ ஒரு 2 வார்த்தை பேசினாலும் அங்கே சுற்றிட்டு வந்து திரும்ப சமாதானம், அந்த சமாதானம் அப்படி அந்த எப்போவுமே சொல்லுங்க, பரிசுத்தம் சமாதானம்.
சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருக்க. இரவும் பகலும் இதை தியானித்தாதான் சாத்தானின் வலையில சிக்காம என்ன செய்ய முடியும்? நாம ஜெயம் கொண்டு தேவன் விரும்பும் பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் ஆராதிக்க முடியும். இன்னும் இது கொஞ்சம் இன்னும் பைபிளை தியானிச்சோன்னா அது ஒரு கடல் இருக்கிறது பிரியமானவர்களே. அடுத்ததாக ஒரு இது வாசிப்போம். ரோமர் 12:1-2 சீக்கிரமா. 12 இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவவழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இல்லைங்க, புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நம்ம இப்போ எப்படிப்பட்ட உண்மையோடு ஆராதிக்கணும்னு பார்த்தோம், ஆவியோடு ஆராதிக்கணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட்ல என்னெல்லாம் பார்த்தோம்? பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதனை என்னன்னு பார்த்தோம். இப்போ புத்தி உள்ள ஆராதனை. யாரு தான் பரலோராஜ்யம் போவா சொல்லுங்க? இந்த புத்தி உள்ள ஆராதனை செய்தவர்கள். இப்போ புத்தி உள்ள ஆராதனை அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. பரிசுத்தமும் தேவனுக்கு பாருங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, இப்போ நான் இதை பொதுவான ஒரு வழக்கு சொல் இந்த உலகத்தில் இருக்கிறது. தேவன் இருதயத்தை மாத்திரம் பார்க்கிறார், சரீரத்தை பார்ப்பதில்லை. ஆனால் இங்கே என்ன சொல்லி இருக்கு? சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். எப்படிப்பட்ட பரிசுத்தம் பாருங்க. அடுத்த வசனம் நீங்க பாஸ்டா உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆமென் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். ஆமென். நாம் யார் எதுக்காய் காத்திருக்கிறவர்கள்? மறுரூபம் ஆகிறதுக்காக காத்திருக்கிறவர்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஒரு இடத்துல நம்ம போய் நிற்கிறோன்னா ஒரு உலக மனுஷனை பார்க்கறது போல நம்ம பார்த்தோன்னு வைங்க, அது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் போகுமா? போகாது. நம்முடைய கர்த்தருடைய பிள்ளை எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறா, நம்முடைய எல்லாமே ஆண்டவர் பார்க்குறார். அப்போ அது கர்த்தருக்கு பிரியமானதாய் தாழ்மை உள்ள இடத்துல தாழ்மையாக போய், புரியுதா அவங்களுக்கு? ஆண்டவர் சொல்ல, ஒரு திருமண வீட்டுக்கு போனால் கூட உலக மனுஷனை போல நீ உடுத்தி அவங்களுக்கு ஈக்குவலா போய் மேடையில போய் இருக்காத. அதுக்காக நீ நல்ல ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுன்னு இல்லை, டீசெண்டான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு தாழ்மையா இரு. அந்த மென்டாலிட்டி மைண்ட் செட் ஆண்டவர் பார்க்குறாரு பாருங்க. நம்ம நிறைய நேரம் நினைப்போம், பெரிய ஆட்கள் வர்ற இடம் நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக நின்னாதான் நம்மளை மதிப்பார்கள். இது தவறான எண்ணம். அவங்க மதிக்கணும்னு ஆண்டவர் பைபிளில் சொல்லவே இல்லை. கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். கர்த்தரால் வருகிற புகழ்ச்சி தான் புகழ்ச்சி நமக்கு. அங்கே இருந்துட்டு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு நொடி பொழுது கூட அவருடைய கண் நம்மை விட்டு மாறுவதில்லை. உறங்காமல் தூங்காமல் காக்கிற தேவன் அவர். அப்போது நம்ம பார்த்துட்டே இருக்கிற நேரம் அவர் பார்த்துட்டே இருப்பார். என் பிள்ளை தாழ்மையோடு போயிருக்கிறா, இல்லை அவள் பெரிய ஆட்களு கூட அப்படின்னு அவர் என்ன செய்வார்? ஒதுங்கி போய்விடுவார். அவர் உயர்ந்தவராய் இருந்தும் யாரை நோக்கிப்பார்? தாழ்மை உள்ளவர்களை நோக்கிப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அந்த கிருபை அருளுகாரு. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவன் நினைச்சு பாருங்க, அவரே அந்த அளவுக்கு தாழ்த்தினார். மண்ணான நாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க, சீரோ. நான் ஒன்னே ஒரு பொருட்டென்று நீ நினைச்சா கொரிந்தியர்ல வருது, நீ ஒன்றுமே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிப்போம் பிரியமானவர்களே. நாம் கர்த்தருடைய பிள்ளை என்று மார்த்தட்டி கொண்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமா இருக்கிறேனா? இன்று நீர் வந்தால் நான் ஆண்டவரே பரலோக ராஜ்யம் வருவேனா? நான் இன்னொரு ஆத்துமாவுக்கு மாதிரியா இருக்கிறேனா? ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறேனா? இதை தான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம செய்யணும். வாழ்க்கையில் சிந்தித்து கடைபிடித்து அவருக்கு பிரியமான ஆராதனை நாம் செய்ய இன்று அழைக்கப்படுகிறோம். அது அடுத்த இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அடுத்ததாக ரோமர் 12:16 எடுங்க.
நிறைய வசனங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நான் குறிப்பாக அதை 2 வசனம் சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் நம்ம செய்தோன்னா தான் என்னது புத்தி உள்ள ஆராதனை. பிரியமானவர்களே, குறைகள் இருக்க தான் செய்யும். குறை இல்லாத மனுஷனே இல்லாத, அது ஆண்டவருக்கு தெரியும். நாம் அந்த குறை ஒரு மனுஷனை பார்க்கும்போதும் அந்த குறைகளை பார்க்காதபடி அவர்கள்ட்ட இருக்கிற நிறைகளை மாத்திரம் நம்ம பார்ப்போம் இல்லையா? நிறைகளை பார்த்து குறைகள், ஏன்னா நம்மகிட்டையும் குறை இருக்குது, அதை விட்டு விட்டு என்னது நிறைகளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுகிறவர்களாய், கட்டி எழுப்புகிறவர்களாய், தூக்கி விடுகிறவர்களாய் அந்த சிந்தையோடு என்ன செய்வோம்? நம்ம வாழுவோம். குறைகளை சொல்லி 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 அதட்டி கொண்டே இராதபடி, மார்க்க பேதங்கள் சபைக்குள்ளே வந்து விடாதபடி, ஃபோன் பேசினா கூட ஒரு குறை ஒரு ஆளை பற்றி சொல்கிறோன்னா அதை தவிர்த்துருங்க. அது ஆண்டவருக்கு பிரியமே இல்லாதது, குறை கூறவே கூடாது. ஆனால் கட்டி எழுப்புகிற ஒரு வேலையை தான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம செய்ய வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்ப்போம் பயபக்தியான ஒரு ஆராதனை. எபிரேயர் 12:28 எடுங்க. எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். இங்க என்ன சொல்லியிருக்கு? பயத்தோடும் பக்தியோடும் என்ன செய்யணுமா? தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். அப்போ நம்ம ஒவ்வொரு சண்டையும் பயத்தோடு ஆராதனைக்கு வரவங்கள நீங்கள் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். பயத்தோட பக்தியோட. புறஜாதிகளுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் பக்தியாக இருப்பார்கள், நாம் தான் பயபக்தியாக இருக்க வேண்டியவர்கள். அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியாவது வாழுவார்கள், ஒன்றை இடாமல் வெறும் ட்ரெஸ்ஸோட அப்படி இருப்பாங்க. சிகப்பு வஸ்திரம் தரித்து வாழ்க்கையே வாழாமல் அர்ப்பணித்து இருந்தாலும் அவங்களுக்கு இருதயத்துக்குள்ளே என்ன இருக்காது? பயம் எல்லாம் இருக்காது. ஆனால் நம்ம தான் பய பக்திக்குரியவர்கள். இப்போ கடைசி காலத்தில் துருபதேசத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. நாம் நீதிமான்கள், நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம என்னது? நம்ம கர்த்தரால் விசேஷித்தவர்கள். இதை மாத்திரம் மட்டும் பார்த்து சபை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது உண்மைதான். அது யாரிடத்துல நம்ம தட்ட வேண்டியது தெரியுமா? சாத்தானிடத்துல மாத்திரம். சாத்தான் வந்து நிற்கிற நேரம் சொல்லுங்க, நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தை நான் வைத்திருக்கிறேன், சாத்தானே உனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மை நாமே மெச்சிக்கொள்ள அல்ல. நான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன் ஆண்டவரே, தன்னை தாழ்த்தினார். தாவீது ராஜா என்ன சொல்றார்? நான் நீசனும் அற்பனும் ஆவேன் அந்த ஆண்டவரே, நானோ ஒரு புழுன்னு தாவீது ராஜா சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி நான் அசுத்த உள்ள மனிதன், நான் தன்னை தாழ்த்தினார். எங்கே போய்? கர்த்தருடைய பக்கத்தில் போய் நின்றுட்டு தாழ்த்தார். நம்மனா என்ன? நான் பரலோகத்துக்குள்ளே வந்து விட்டேன், நான் தான் எல்லாருலேயும் பெரிய ஆள் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அங்கே போய் நின்றுட்டு ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்தமான மக்களுக்கு மத்தியில் வாழ்கிறதுனால ஒருவேளை அசுத்தம் பேசியிருக்கலாம் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை வந்திருக்கலாம் ஆண்டவரேன்னு அப்படி சொல்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யோபு தன்னுடைய நீதியை நிலைநாட்டி கொண்டே இருந்தார். ஆனால் ஆண்டவரோடு நேரடியாய் கடைசி 42ஆம் அதிகாரத்தில் பேசுகிற சூழ்நிலை வந்த உடனே ஆண்டவரே நான் என்னை அருவருக்கிறேன். அப்போ எப்படி இருக்குன்னு நம்ம நீதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா? அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சிந்தையை நம்ம மனதில் வைத்து பயபக்தியோடு இருக்கணும். அந்த ஒருவேளை நீங்கள் சொல்ல இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் எப்படின்னு கேட்டால் ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நல்லவன் என்னை ஏன் நீ நல்லவன் சொல்கிற? நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஏசப்பா சொன்ன சாட்சி. கவனமாக கேளுங்க. பவுலப்போஸ்தலன் என்ன சொன்னார்? அவரை போல தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக விட்டவர் யாரும் இல்லை. அப்புறம் சொல்றாரு, நான் எல்லாரிலும் பிரதான பாவி. அவரை போல கிருபைகள் வரங்கள் பெற்றது யாருமே இல்லை, எத்தனையோ பெற்றிருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை. ஏன்னா கர்த்தர் தாழ்மை உள்ளவனை தான் நோக்கி பார்க்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார். அதனால நம்ம ஒரு பய பக்தி ஆராதனைக்கு வந்திருக்கிறோமா? நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இந்த சபையில் இருந்தது வரைக்கும், என்னோட பிறந்த நாள் முதல் நம்ம இங்கே சென்னைக்கு போகிற வரைக்கும் வச்சுக்கோங்க, நான் காணிக்க இங்கே நம்ம இங்கே காணிக்க போடுறோம். அது ஒரு நல்ல கோணம், சின்ன சபையானால
ஓகே. ஆனால் ஒரு பெரிய சபையாக இருக்கும்போது பை வரும் இல்லையா, காணிக்கை பை வரும். அப்போ உட்காந்துட்டு காணிக்க போடுவோம். ஆனால் அந்த சபைக்கு போன பிறகு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைமே 1000 கிட்ட ஆட்கள் உட்காந்து ஆராதிக்கிற ஒரு சபை. நான் பார்க்குறேன், சேரில் உட்கார்ந்துருக்கிறார்கள், அந்த காணிக்கை பெட்டியில் இப்படி எந்திரிச்சு அதை போடுறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இது யாருக்கு நம்ம காணிக்கை செலுத்துகிறோம்? தேவாதி தேவனுக்கு. அவருக்காக காணிக்கை பை வர்ற நேரம் ஒரு சின்ன ஒரு அசைவோடு ஒரு பயபக்தி எனக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ நானும் என்ன பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணுறேன். அதை எந்திரிச்சு சும்மா உட்காந்துட்டு இப்படி போடாமல் எல்லாத்தையும் அந்த ஒரு நிஸ்சாரமாக நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இது பரிசுத்த ஸ்தலம். இது ஆண்டவருக்கு. நம்ம ஒருவேளை 4 கட்டடங்கள் ஆண்டவர் வாசமாக இல்லைன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட ஸ்தலம் இது நம்ம வீடு கிடையாது. இது கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்ட இடம். அப்போ இதில் வார நேரம் ஒரு பயபக்தியை காட்டுறது தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தாழ்மை அதுபோல் வந்து எல்லாரும் சும்மா உட்காந்துட்டு கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுறாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் தயவு செய்து நான் சொல்கிறேன், நான் முன்னாடியெல்லாம் முழங்கால் படி போடுறதில்ல. ஆண்டோருக்குள்ளே வளர்ந்து வர ஐயோ, போன வாரம் இந்த சபையில் வந்து ஆராதித்தேன், அடுத்த வாரம் இந்த சபைக்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கிறாரே, முழங்கால் படிட்டு நன்றி ஏசப்பா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போன நேரம் என்னை உயிரோட காத்து சொல்லி நன்றியோட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எந்திரிச்சிரு. நான் உட்கார்ந்து சில நேரங்கள்லாம் நமக்கு பாடி கஷ்டம் அப்படி இருந்தால் கூட என்னை ஆவி என்னை அமர விடாது. முழங்கால் படியிடு, முடிந்த வரைக்கும் என்னை தாழ்மையை வெளிப்படுத்து. முடியாததை ஆண்டவர் அறிவார், கண்டிப்பாக நிச்சயமாக. கால் மடக்க முடியாத அறிவார். முடிந்த வரைக்கும் நீ அதை செய். நம்முடைய தாழ்மையை நீ வெளிப்படுத்து. அது இன்னொரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நம்ம சாட்சியாய் வாழுவது இதுதான். இப்படிப்பட்டதில் அதனால நம்ம இன்னைக்கு நிறைய இது பண்ணணும். யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், குறை கூற மாட்டேன்னு ஒரு முடிவு எடுங்க. பிரியமானவர்களே, குறை புறங்கூற கூடாது. அப்படி ஒரு முடிவு எடுங்க. இந்த பயபக்தியோடு இருப்பேன், உண்மையாய் ஆராதிப்பேன், என்னுடைய மேக்சிமத் எஃபர்ட் ஆண்டவருக்கு கொடுப்பேன். ஆண்டு எங்கே போய் வைத்தாலும் நம்ம தியானிப்போம். அப்போ இதெல்லாம் இன்றைக்கு எடுத்து இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆராதனை ஆண்டவர் இந்த சபையை விரும்பினதுனால தான் நம்ம இங்கே கொண்டு வைத்திருக்கிறார். நான் இப்போ எதை காண்கிறேன் தெரியுமா? நாம் குழந்தைகளாய் இராதபடி மூத்த சகோதரர்களாய் கிறிஸ்துவுக்கு சப்போர்ட் பண்ணுகிறவர்களாய் எப்படி பெரிய மகன் சிறு மகனை வளர்த்தானோ அதுபோல் உள்ள நிலைமை நம்ம வளர்ந்த செலவரை தான் ஆண்டவர் இந்த சபைகளில் கொண்டு வராரு. நீங்கள் இனி அடுத்த இதுகளை வளர்த்துங்க என்று நீங்களே சாப்பிட்டு கொளுத்த கன்றுகளை போல வளர வேண்டும் என்று விரும்பாமல் என்னைக்கு நீங்கள் சின்னதுகளை வளர்த்த போறீங்க, சிறுமையானவர்களை வளர்த்த போறீர்கள். அப்ப நமக்கு இந்த பைபிள் இருக்குது, அவ்வளவு ஞானம் இருக்குது. இன்னும் நாமே புசிக்க வேண்டும் என்று இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஊழியம் போல இந்த ஆராதனையை பாருங்க. நீங்க நல்லா ஆராதிக்க, எல்லாரும் ஏக மனதை ஆராதிச்சு பாருங்க. அக்கினி இறங்கும், அபிஷேகம் இங்க வந்து அற்புதம் அடையாளம் நடக்கும். என்ன வாஞ்சிக்கிறீங்களோ அது நடக்கும். ஏன் நடக்காது? ஆவியானவர் எங்கே உண்டாங்க விடுதலை உண்டு. நம்ம ஏதோ ஒரு நல்ல பாட்டில் ஒரு நல்ல உன்னை கட்டுவேன்னு வந்தால் உடனே கையடிச்சு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமேன் கட்டுவார், உன்னை ஜெயம் தருவேன்னு சொன்னோன்னு ஆமேன் கத்தர். இது அல்ல பிரியமானவர்களே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. வந்து இருக்கிற நேரம் முதல் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு கடைசி வரைக்கும் இருங்கள். நானும் நிர்விசாரமாக இருந்த நாட்கள் உண்டு. இந்த ஆராதனை நேரங்களில் ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இந்த இதில் உள்ள பல பாடங்கள் கர்த்தர் எங்கே கற்றுத்தந்தார் தெரியுமா? சபைக்குள்ளே வைத்து. ஆண்டவர் ஒரு நாள் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே என்ன அறியாமல், ஆண்டவரே உமக்கு தூதாயின் கனிகளை தருகிறேன், ஆண்டவரே மணவாளன் மணவாட்டியோடு உறவாடுகிற அனுபவம். யாரையும் பார்க்காதீங்க, பாஸ்டரையெல்லாம் மறந்துடுங்க. நீங்களும் ஆண்டவரும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறதே பாஸ்டர் வருவாரா, அந்த சகோதரி வருவாங்களா? யாரும் வர மாட்டாங்க. நீ ஆண்டவரோடு எப்படி இருந்த அந்த உறவு தான் அங்கே வந்து நிற்கும். நீ மணவாட்டியாக இருந்தால் அங்கே மணவாளனோடு ஒன்று சேரலாம். அதனால் எப்படி நம்ம வீட்டில் ஹஸ்பண்டு நானும் நம்ம இருக்கிறது மாதிரி வீட்டிலையும் சரி சபைக்குள்ளே வந்தாலும் நானும் ஏசப்பா உங்களை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருங்க, அவர்கிட்ட உறவாடி கொண்டே இருங்க.
இந்த அனுபவம் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமைந்து இருக்கிறது, அதனால நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்கள் குடும்பம் கடந்து போகிறது என்று ஒரு சிலருக்கு தெரியும். இந்த நேரத்தில் அவருக்கு நிற்பது தான் உண்மையான சாட்சி. அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பிரியமானவர்களே? இந்த உயிர் இருக்கிறது வரை அவருக்காக அவர் உயிரை தந்தாரே, இந்த உயிர் இருக்கிறது வரை அவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வோம் என்று நீங்க ஒரு உறுதி எடுத்து இந்த வீட்டுக்கு போங்க பிரியமானவர்களே. நாம் ஏனோ தானோ என்று இதை பேச சொன்னது யாரு? பரிசுத்த ஆவியானவர் சபையில வைத்துதான். உங்களுக்கு பிரசங்க பாயிண்ட்ஸ் தருவார், இந்த சபையில போய் பேசுன்னு சொல்லுவார். ஏன் நீங்க வளரக்கூடாது? நீங்க மற்றவர்களை பார்த்து மனுஷனை பார்த்து பார்த்து ஓடுகிறது வரைக்கும் கர்த்தரால் உங்களுக்கு ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஏசாயா 52:1 எடுங்க சீக்கிரம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அடுத்தது, தூசியை உதறி விட்டு எழுந்திரு. ஆமென். எருசலேமே இல்லைங்க, அது எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எல்லாருக்கும் வல்லமைனா ரொம்ப இஷ்டம். நான் இந்த பாயிண்டெல்லாம் டைம் இல்லைன்னு நினச்சி விட்ட பாயிண்ட். வல்லமை எல்லாருக்கும் விருப்பம். என்ன வல்லமை? அற்புதம் செய்கிறாங்க, அதிசயம் செய்கிறாங்க, பிசாசு ஓடுறான், அது அல்ல பிரியமானவர்களே. வல்லமை கிருபையின் மேல் கிருபை அடைவது தான் என்னது? ஆவியானவர். நான் நேற்று நைட்டு தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே வந்தேன், ஏசப்பா வல்லமையை தரித்துக்கொள். எப்படி வல்லமையை நாங்களே தரித்து கொள்ளுவது? நீங்கள் இல்லையா வல்லமையை தரணும், அது கிருபையை பெற்றுக்கொள்ளுவது தான் வல்லமை பிரியமானவர்களே. ஆண்டவர் என்னை எக்ஸாம்பிள் சொல்லி தந்தது, அந்த தாலந்துகளை பகிர்ந்து கொடுப்பார் பார்த்தீங்களா? அப்போ இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தாலந்தாவது இருக்கிறது. அந்த ஆண்டவர் சொன்ன எக்ஸாம்பிளில் 3 பேர் இருந்தாங்க, 3 பேருக்கும் தாலந்து இருந்தது. நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்கும், படிப்பறிவில்லாத பாட்டிக்கு கூட தாலந்து இருக்கலாம். ஏசு நல்லவர்மான்னு சொல்கிற தாலந்து இல்லையா? நிச்சயம் இருக்கும். ஆனால் அந்த ஒரு தாலந்து பெற்றுக்கொண்டவன் என்ன செய்தான்? புதைச்சு வச்சான். அவனுக்கு வல்லமை கிடைச்சா? கிருபை கிடைச்சா? கிடைக்கவே இல்லை. உலகத்துக்காக ஓடுனா, ஆண்டவர்கிட்ட இப்படி செய்தால் இப்படி தான் கிடைக்கும், ஆண்டவரை இப்படி தேடினா போதும், சபைக்கு இப்படி, அந்த ஒரு நெகட்டிவான பேச்சிலே தான் இருந்தான். இது போதும், ஆராதனைக்கு போனால் போதும், ஆராதனைக்கு பிந்தி போய் ஒரு சைன் வச்சா போதும், இது அல்ல. ஆனால் 3 பெற்றவன் 5 பெற்றவனும் அவைய உழைச்சி என்ன செய்தாங்க? 5 சம்பாதித்து வைத்தார்கள். எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதான் நீ உபயோகிக்க உன் கிருபை பெருகி கொண்டே இருக்கும், உன் வல்லமை பெருகி கொண்டே இருக்கும். நீ மனுஷனையே பார்த்து குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி பிரயோஜனப்பட முடியும்? அதான் இங்க சொல்லப்பட்டு, தூசியை உதறி விட்டு எழும்பு. தூசி இருக்க தான் செய்யும், தடைகள் இருக்க தான் செய்யும். அதில் என்ன செய்யணும்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சாட்சியே இல்லாத, சாட்சினா உலக பிரகாரமான சாட்சியே இல்லாமல் நான் எப்படி ஆண்டவரை பிரசங்கம் பண்ணுவது? அதை நான் பார்த்து கொள்ளுவேன். நீ மனுஷன் என்னை தூற்றினாலும் சரி, முதல்ல ஒரு வேளை சொல்லலாம், நீ உனக்கு குடும்பத்துக்கே சத்தியம் சொல்லுன்னு கூட மனுஷன் தூற்றுவான். ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் செய்ய வேண்டியதை கர்த்தருக்காக செய்து கொண்டே இருப்போமானால் கர்த்தர் நமக்கு ஒரு நாள் என்ன செய்வார்? எல்லாவற்றிலும் பலன் அளிப்பார். தூசியை உதறிவிட்டு எழும்புன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக அதை வாசிச்சேன். 7ஆம் வசனம் பாருங்க, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று. பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது பாத்தீங்களா? ஊழியம் செய்வதுக்கு தான் இந்த வல்லமை. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள்ள ஆண்டவர் சொன்னது எதுக்கு? வந்து கடைசியில் ஊழியத்தில் தான் அவர் கொண்டு முடிக்கிறார். அதனால நீங்கள் இதையெல்லாம் இன்னும் பார்த்தோன்னா இன்னும் நிறைய இருக்குது. சரி, அதை விட்டுருவோம். அடுத்ததாக பக்தியோடு ஆராதனை செய்ய வேண்டும் என்று நான் பார்த்தோம். அடுத்ததாக கடைசியாக தாகமுள்ள ஒரு ஆராதனை. சங்கீதம் 63:1-2 எடுங்கள். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாயத்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே யாருடைய மாம்சம் எல்லாம் ஆண்டவரை வாஞ்சிக்குது? மாம்சம் எல்லாம் யாரை வாஞ்சிக்குது?
ஆமென். இது யாருக்கு யார் எழுதுறது? தாவீது ராஜா. அவர் ராஜாவா இருந்த பிறகும், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்த பிறகும், எல்லா அதிகாரமும் அவருடைய கருத்தில் இருந்த பிறகும், அவர் விரும்பினதை எல்லாம் செய்யலாம் என்ற எல்லா இதுவும் அவருக்கு இருந்த பிறகும் அவருடைய மாம்சம் யாரை வாஞ்சித்ததா? ஆண்டவரே தான். இந்த தாகம். இனி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அடுத்ததாக அவருடைய மகன் யார்? சாலோமோன். சாலோமோன் எல்லாரையும் இவரை விட, தாவீதை விட ஆசீர்வாதத்தை பெற்றார். அரசாட்சியில் வல்லமையாக இருந்தார். ஆனால் அவருடைய தாகம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4:33 வாசிங்க. ஜீவனோடு இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்து மிருகங்கள் வாக்கியங்களை சொன்னான். அதுக்கு முந்தின வருஷத்துல 3000 நீதிமொழிகளை சொல்லி இருக்கிறான். பாட்டுகள் 1000 பாடி இருக்கிறான். ஆனாலும் அவன் தியானிச்சது எல்லாம் என்ன? அது அழகா இருக்கும் பாருங்க. அவன் தியானிச்சது என்ன? இந்த உலகத்துல உள்ள புல்லு பூண்டு அந்த மச்சங்கள் இதெல்லாம் தான் அவனுடைய தியானம். இந்த உலகத்தை குறித்து அறியணும், இந்த உலக அறிவு வேணும். அவனை போல அறிவு உள்ளவன் உலகத்திலேயே இல்லை. ஆமாம். அப்போ இந்த கால ஜெனரேஷன் இப்படி தான் இருக்குது பிரியமானவர்களே. எப்போ ஆண்டவர்னு சொல்லி என்ன உலகத்தில் ஒன்றும் தெரிய வேண்டாமா? தாவீது ராஜாவுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? ஆண்டவருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? முதியோர்களை காட்டிலும் நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ பெரிய ஞானம் யார் கொடுக்காது? எல்லாம் தெரிந்த தேவனை தேடுவோமானால் அவர் எல்லா ஞானத்தையும் நமக்கு தருவார். நாம் இந்த உலக ஞானத்தை தேடி 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 போய் அவரை விட்டு விட்டோமானால் நாம் சூனியமாய் போய் நிற்போம். அதுதான் அந்த ரகசியம். இந்த ஜெனரேஷனுக்கு இந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது. பிடிக்க வேண்டியவரை இங்கே வந்தாலே உலகத்தை வெறுக்க சொல்கிறாங்க. நீ உலகத்தை வெறுக்கவே வேண்டாம். நீ உண்மையா இயேசுவை தேடினால் உலகம் உன்னை விட்டு அகன்று போகும் என்பதுக்கு நான் சாட்சி. பிரியமானவர்களே, நான் 2 ஆண்டிமார் என்னுடைய சாட்சியை நான் சின்னதாக சொல்லி முடிக்கிறேன். 2 ஆண்டிமார் சந்ததியில் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பாவுடைய 2 அக்காக்கள் திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்தவர்கள். அந்த சந்ததியில் பிறந்தப்புறம் எனக்கு என்னன்னா உலக ஆசை. ஆண்டவரை நேசிப்பேன், ஆனால் உலகமும் ஆசை. அப்போ என் மேரேஜ் டைமில் அம்மா கேட்குறாங்க, உனக்கு எதில் நாங்கள் அலையன்ஸ் பார்க்கணும்? ஆனால் ஆவிக்குரிய இது ரொம்ப இஷ்டம், ப்ரேயர் பிடிக்கும், எல்லாம் போவேன். இல்லைம்மா எனக்கு ஜுவல்ஸ் இஷ்டம். நான் என்னது ஜுவல்ஸ்லேயே பாருங்கள் சிஎஸ்ஐயில் கல்யாணம் முடிந்தது. ஒருவேளை தான் ஆண்டவருக்கு தீர்மானமாக இருக்கலாம். ஆனால் நான் ஆண்டவரை நேசித்ததுனால் நான் அந்த உலகத்துக்கு பின்னா எங்கெல்லாம் ஓடுனேனோ. ஒரு மோதிரம் போட்டால் பிடிக்காது பாருங்கள், 2 மோதிரம் போடாதான் ஆசை. 2 மோதிரம் போட்டிருப்பேன். நிறைய போடுறது பிடிக்காது, விதம் விதமாக போடணும். அப்போ இதெல்லாம் கொண்டு கொடுத்து ஆண்டவரை கிருபையாக எனக்கு கொஞ்சம் நிறைய ஜுவல்ஸும் இருந்துச்சு. புதுசாக வாங்கி கொண்டிருப்பேன். அதுலேயே ஒரு இது அப்படி ஒவ்வொன்றாய். அப்போ போராடிக்கிட்டே இருக்காரு. நீ உலக மனுஷனை போல உனக்கு வாழணுமா? நீ என்னுடைய பிள்ளை இல்லையா? பாத்திரம் கழுகுறேன், வேலைக்கு போகிறதில்ல பார்த்தீங்களா? பேசிகிட்டே இருப்பார். அப்புறம் ரொம்ப பொறுக்க முடியாது. சரி ஏசப்பா, உங்களுக்காக விடாமல் 2 மோதிரத்தையும் கலத்தி வச்சேன். அது எல்லார்ட்டையும் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் யாரையும் ஜுவல்ஸு கலத்தையெல்லாம் சொல்கிறதே இல்லை. இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் என் ஹஸ்பண்டுக்காக. அப்போ அது அடுத்ததாக கம்மல் ஒன்றாய். நான் என் ஹஸ்பண்ட் ஹைதராபாத்தில் பேர்ல் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் முழுவதும் கோல்டில் முத்து பார்த்துருக்கீங்களா? கடையில் போய் வாங்கினா கிடைக்கும் கோல்டு முத்து. அதையெல்லாம் பார்த்து நான் போய் ஒரு சகோதரியை கொடுத்து வாங்கி காலமே இந்த சாயந்தரம் வரை அதை அழகாக கொறுத்து போட்டு அழகு பார்த்தது. அன்னைக்கு ஈவினிங் எனக்கு நெஞ்சு வலி வந்தது. அப்போது அங்கே என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் என்னை செக் பண்ணி எல்லாம் பார்க்குறாங்க. திருப்பியும் வருது, எனக்கு மயக்கம் மாதிரி வருது. 2 பிள்ளைகள் ஞாபகம் வருகிறார்கள். அப்போ அங்கே இருந்த ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த முத்து மாலையை இனி போடவே மாட்டேன், அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த நிமிஷம் அந்த டயர்டு என்னை விட்டு மாறினது. இப்படி என்னுடைய சாட்சியை இன்று இந்த இடத்துல நான் கொண்டு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னா, நான் ஒரு நல்ல குணம் என்னன்னா அவருக்கு கீழ்ப்படிவேன்.
ஏசப்பா சொல்கிறாரு, ஐயோ அவருக்கு எப்படி நோ சொல்கிறது, அவருக்கு கீழ்ப்படியணும். அப்படி என்னுடைய கம்மல் கலத்துற நேரம், ஆண்டவரே என்னுடைய ஃபேமிலியில் யாருக்குமே மேரேஜ் ஆகலைப்பா, கொஞ்ச நாள் கூட பொருணா ஆண்டவர் விடவே இல்லை. எல்லாருக்கும் முன்னே வெட்கத்தோட மானதை அதெல்லாம் கலத்தி வச்சு என்னுடைய பெரிய அண்ணனுடைய மகளுக்கு மேரேஜுக்கு அவளுக்கு பக்கத்தில் கூட என்னை விடலை. பிரியமானவர்களே, எங்கள் குடும்பத்தில் நிறைய ஜுவல்ஸ் போடுவாங்க. ஐயோ நான் பட்ட அவமானங்கள் அதெல்லாம் கர்த்தருக்காக. அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு நம்ம இயேசுவை முதலிடத்தில் கொண்டு வந்தா இது எல்லாம் என்ன செய்யும், உலகம் நமக்கு வெறுத்து நம்ம விட்டு போகும். பிரியமானவர்கள், அதெல்லாம் கவலைப்படாதுங்க. முதலாவது இயேசு ஆண்டவரை நேசிங்க, எப்பவும் ஆண்டவரோடு இருங்க. ஆண்டவரே நமக்கு போதித்து நடத்துகிற, ஒருவேளை நான் அதிக பிரியம் அதில் வச்சிருந்ததுனால ஒருவேளை ஆண்டவர் என்னை இந்த நிலையில் கொண்டு வந்திருக்கலாம், அது தெரியாது. என்னை களத்தை வைத்தார், அது அவருடைய காரியம். சரி, அப்போ இந்த தாகம், இதை சொல்லி முடிக்கிறேன். சாலோமோன் ராஜா கிட்ட இல்லை, அதனால சாலோம் ராஜா விசுவாச பட்டியலில் வர முடிந்ததா? முடிந்த. நம்ம தியானிக்கிற எது அதிகமாய் தியானிக்கிறோமோ அது நம்மை அதற்கு நேராக இழுத்து விடும். பிரியமானவர்களே, நான் இந்த பைபிளிலிருந்து கண்டு கொண்டது. அதனால நம்ம அதிகமாக யாரோட தான் தியானிக்கணும்? ஆண்டவரை தான் தியானிக்கணும், ஆண்டவரை வார்த்தைகளை தியானிக்கணும். தாகத்தோட சபைக்கு வாங்க, சரியா? ஆண்டவர் இந்த டைமுக்கு கண்டிப்பாக டைமுக்கு போகணும்னு அப்படி எந்த வேலைனாலும் விட்டு நான் வேலையை முடித்து டயர்டோட சபைக்கு வருவேன். ஆவியானவர் சொன்னார், நீ டயர்டோட போய் என்ன ஆராதிப்ப, நீ ஆராதிச்சுட்டு வந்து நீ சமைச்சா போதும். அன்னையிலேருந்தே அதை விட்டேன் சமைக்கிறத. இப்படி நம்முடைய தாகத்தை அவர் பார்க்கிறார். தாகத்தோடு ஆராதிப்போம். என்னெல்லாம் தியானிச்சோன்னு சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதியுங்கள் என்று பார்த்தோம். அதில் ரெண்டு காரியம் பார்த்தோம் இல்லையா? புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும், ஆவியின் கனியை கொடுக்க வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். அதை பார்த்தோம். புத்தி உள்ள ஆராதனை கர்த்தருக்கு செய்ய வேண்டும், பயபக்தியோடு நாம் செய்ய வேண்டும், தாகத்தோடு செய்ய வேண்டும். ஆண்டவர் இந்த சபையை ஆண்டவர் மென்மேலும் இந்த சத்தியங்களில் வளர்த்தி ஒரு பூரண மணவாட்டியாய் அவருடைய வருகையில் கர்த்தர் எடுத்துக்கொள்வாராக என்று ஆசீர்வதித்து இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கேட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, எப்படிப்பட்ட ஆராதனையை நாங்கள் கர்த்தாவே உமக்கு ஏறெடுக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே வசனங்கள் மூலமாக நீர் நல்ல அறிவுரையாக கர்த்தாவை எடுத்துரைத்த தயவுக்காக, சகோதரி மூலமாக எடுத்துரைத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே பரிசுத்தமே அலங்காரமானதாக காணப்படுவதற்கு ஏதுவாக ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து
உமக்கு நாங்கள் ஆராதனை செய்தால் அதை நீர் அங்கீகரிப்பீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பழைய பாவ மனுஷனை, அந்த எல்லா தவறான அதற்குரிய குணாதிசயங்களையும் கர்த்தாவை ஒழித்துவிட்டு கர்த்தாவே கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக, புதிய மனுஷனை நாங்கள் கர்த்தாவே கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் அன்பையே தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அன்பை தரித்து கொண்டவர்களாக காணப்படும் போது என்னென்ன கர்த்தாவே காரியங்களை நாங்கள் கர்த்தாவே எங்கள் பகுதியிலே மன்னிக்க வேண்டியது இருக்கிறதோ அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது நீர் இயேசுவை அந்த ஆராதனையை அங்கீகரிக்கக்கூடியவராக இருப்பீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. லவோதேக்கியா சபையை போல காணப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யவான்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக காணப்பட வேண்டும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற தவறான தத்துவங்களுக்கு இடம் கொடுத்து ஜீவிக்க கூடாது. கர்த்தாவே, நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். சரீரங்களை பரிசுத்தமும் கர்த்தாவே சரீர அவயவங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் கர்த்தாவே புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுவே எங்கள் வாழ்விலே ஏக சிந்தையாக காணப்பட வேண்டும். பயபக்தியோடு நாங்கள் உமக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை மெய்யாகவே தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். தூசியாக காணப்படுகிறவைகளையெல்லாம் உதறி தள்ளுகிறவர்களாக, எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தாவே, சரியான தாகத்தோடு நாங்கள் உம்மை தேடி உம்மை கண்டடைந்து உம்மையே ஆராதிக்கிறவர்களாக, உம்முடைய இருதயத்திற்கேற்ற மனிதர்களாக காணப்பட வேண்டும். தவறான கர்த்தாவே தியானங்கள் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்பதை சாலோமோனுடைய வாழ்வின் மூலமாக எடுத்துரைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று சாட்சி பகர்வதற்கு ஏதுவாக எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவை உம்மை குறித்து தியானிக்கிற தியானம் இனிமையாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது நீர் அதிலே மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி மாம்சீக சிந்தை உள்ளவர்களாய் இராமல் ஆவியின் சிந்தையின்படியே நடக்கிறவர்களாக, ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற நிச்சயத்தோடு தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன் செல்ல தேவன்தாமே உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே அடிக்கிறேன். செய்தி கொடுத்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். கொடுத்திருக்கிற எல்லா தெய்வீக நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அந்த கிருபையிலே பெருக, மகிமையிலே பெருக தேவாவியானவர் தாமே பலப்படுத்தி சகாயம் பண்ணும். செய்தி கேட்ட கர்த்தாவே விசுவாச குடும்பங்களையும் அப்படியே நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, கேட்ட செய்தி 100ஆக பலன் கொடுக்க தேவன் தாமே கிருபை நல்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற தெய்வீக தாழ்மையும் நீர் எதிர்பார்க்கிற தெய்வீக தூய்மையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க செய்தரலும். பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் உடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்கட்டும். தேவன் எங்கள் வாழ்விலே சொந்தமாய் இருக்கிறார். பணிந்த ஆவியுள்ளவர்களாக காணப்படுகிற தாழ்மையுள்ள எங்கள் வாழ்விலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று சாட்சி கொடுக்க தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவனின் அடைக்கலமே, பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையோ அவரே.
தேவன் அங்கீகரிக்கிற பிரியமான ஆராதனை செய்வதற்கு ஏதுவாக தேவன் தாமே கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாகும்படியாக செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவராலே சிநேகிக்கப்படுகிறவர்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக உங்களை எந்நாளும் மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.